இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சந்தோஷம் உங்கள் கையில். மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் அக்மார்க் கடலை மாவு. வணக்கம். மார்கழி மாதத்தின் 14ஆம் நாள். இன்றைக்கு 9வது தோழியை ஆண்டாள் எழுப்புகிற காட்சி. எப்படி எழுப்புறா அப்படின்னா, இந்த பாடலுக்கும் திருவம்பாவையில் மாணிக்கவாசகருடைய 6வது பாடலுக்கு ஒரு ஒப்புமை உண்டு. இரு பாவைகள் ஒரு பார்வைன்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். இதில் ஒப்பிட்டுட்டே வந்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். இதில் பாருங்கள், சூரியனை பார்த்து தாமரை மலரும், அதே போல் நிலவு வருகிற போது அல்லி மலரும். அப்போ நிலவு மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அல்லி வாடிடும், ஆம்பல் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் சூரியன் வருகிற போது அந்த தாமரை மலர்ந்து, சூரியன் மறைகிற போது அந்த கும்பம். அப்படியே இதை ஆண்டாள் அந்த காலத்தில் கடிகாரங்கள்லாம் கையில் கட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா, இதை வச்சுட்டு சொல்கிறா. நீ இந்த காட்சியை பாரு. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள். இங்கே நீராவின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அருப்புக்கோட்டை பக்கத்தில். அது என்ன, இந்த ஊரில் எல்லா ஆவியும் தண்ணியெல்லாம் ஆவியாக போயிருச்சான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயோ அப்படி சொல்லாதீங்க, வாவிகள் நிறைந்த ஊரா அந்த ஊர். வாவிகள்லாம் குளங்கள்னு அர்த்தம். எவ்வளோ அழகான்னு சொல்லு பாருங்கள். உங்கள் புழக்கடை, புழக்கடைன்னா நம்ம சொல்கிறோம்ல பேக்யார்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் புழக்கடை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்துன்னா அந்த இந்த பூக்கள்லாம் வாய் நெகிழ்ந்துருச்சு, ஆம்பல்கள் அப்படி கூம்பிருச்சு. ஏன்னா நிலவு போயிடுச்சு இல்லையா, சூரியன் வந்துடுச்சு. செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தார் தங்களை திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். சரி, ஒரு பக்கம் இந்த மலர்கள் வாடுவதையும் மலர்வதையும் சொல்லிட்டு, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார், வெண்மையான பற்களை உடையவர்களாக. அந்த காலத்தில் காவி உடைன்னா என்ன அப்படின்னா, இந்த இன்றைக்கி மாதிரி கலரிங்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்களா, செங்கலை பொடி செய்து அதை தண்ணியில் கரைச்சி அதில் வெள்ளை வேட்டி உள்ள முக்கி எடுத்தாங்கன்னா காவி மாறிடுமா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவங்க கையில் சங்கு எடுத்துகிட்டு போய் முழக்கிறாங்க. உனக்கு கண்ணால் பார்க்கிற ஒளியை நீ பார்க்க வேண்டும், அல்லது அவர்கள் சங்கால் முழக்குகிற ஒலியை நீ கேட்க வேண்டும். நீ கண்ணையும் திறந்து பார்க்க மாட்டேங்கிற, காதலையும் உனக்கு விழுகுதான்னு தெரியல. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய். நாம் யாரை போய் பாட போகிறோம்? சங்கையும் சக்கரத்தையும் மேய்ந்திருக்கக்கூடிய அந்த பங்கையக்கண், தாமரை மலர் போன்ற கண்களை உடைய கண்ணன் பெருமானை சென்று பாடப்போகிறோம். நீ என்ன சொன்ன? உங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். உங்கள் வீட்டுக்கு நானே உங்களை எழுப்புவேன்னு சொன்னில்லையா, இன்றைக்கி நாங்கள் உங்கள் வீட்டு வாசல் நிற்கிறேன், நீ தூங்கிட்டு இருக்க. இதைத்தான் மாணிக்கவாசகருடைய 6வது பாட்டு தோழியிலே, மானேனி நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே அப்படின்னு அவர் பாடுவார். இங்கே அதே வார்த்தையை சொல்கிறாங்க. எங்களை முன்னம் எழுப்புவன் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். என்ன அழகாக பாருங்கள், தோழிகளுக்குள்ளே பேசுகிறப்ப, பெண்ணே உனக்கு என்ன வெக்கம் இல்லையா, தூங்கிட்டு இருக்கியே, எழுந்து வா, சங்கையும் சக்கரையும் ஏந்திருக்கக்கூடிய தடக்கையனாகிய அவனை பங்கைய கண்ணானை சென்று பாட வேண்டாமா, எழுந்து வா என்று சொன்ன உடனே அந்த தோழி எழுந்து வர்றா. அந்த 9வது தோழியை அழைச்சிக்கிட்டு அடுத்த தோழியை எழுப்புறதுக்காக ஆண்டாள் பெறப்படுறா. பாடலுக்கான விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். பாடலை கேட்போமா? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற்போடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம்
கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோரெம்பாவாய். திருவெம்பாவை 14ஆம் பாட்டு. அதாவது பெண்கள் எல்லாரும் நீராடுறாங்க. அப்படி நீராடுகிற போது அவர்களோடு சேர்ந்து என்னென்ன பொருளெல்லாம் அந்த நீர் இது நிலையில் நீராடும் என்பதை அழகான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆடுதல் என்கின்ற போது அவனுடைய உடம்பு நீராடுமா, கூந்தலும் அதில் அலைபாயுமா, அதில் பூக்கள் இருக்குமா, அந்த பூக்கள் மேலே வண்டுகள் இருக்கு இல்லையா, அந்த வண்டுகள் ஆடுமா, கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் ஆடுமா. குமரகுருவருடைய பாட்டு ஒன்றில் இதே மாதிரி உண்டு. சிவபெருமான் நடனம் ஆடினா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவரோடு சேர்ந்து ஆடுமா. அதாவது வண்டு மாடச் சுடர் மகுடமாடப் பிறை துண்டமாடப் புலி தோளுமாடப் பகிர் அண்டமாடக் குழந்தை அகல்மாடக் கருங்கொண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்டனாடும் திறம் காண்மீனோன்னு பாடுவார். ஆடுதல் அப்படிங்கிறத இதை தான் பின்னாடி கூட கண்ணதாசன் கட்டோடு குழலாட ஆடன்னு எழுதியிருப்பார். இங்கே பாருங்களேன், இந்த பாட்டில் அவங்க என்னென்ன ஆடுதுங்கிற விஷயத்த. காதார் குழையாட, அந்த பெண்கள் அப்படி இறங்கி உள்ள உடனே ஜில்லுன்னு உடம்பு தான உடனே காதில் இருக்கக்கூடிய அந்த இதுகள் குண்டலங்களை ஆடுதான். காதார் குழையாட, பைம்பூன் களல் ஆட, அணிகலன்கள் ஆட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட. அப்படி கூந்தல் அப்படி விரித்து விட்றாங்க, தண்ணியில் அப்படியே பரம்பி ஆடுது, தண்ணியில் ஆடுது. அது மேலே இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய வண்டுகளும் சேர்ந்து ஆடுதான். சீதப்புணல்பாடி, சிற்றம்பலம்பாடி இவையெல்லாம் ஆடி அவையெல்லாம் ஆடுகின்றன. அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்கிறாங்க, சீதப்புணலாடி. சீதப்புணல் என்ன அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய நீரில் அவங்க நீராடுறாங்க. சீதப்புணல்பாடி, சிற்றம்பலம்பாடி திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற எம்பெருமானுடைய புகழை பாடுகின்றார்கள். வேத பொருள் பாடி அப்பர்லாம் மாபாடி, வேதத்தினுடைய மறைபொருளாக இருக்கின்ற உட்கருத்தே சிவபெருமான் தான் என்பதைப் போல வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி அவருடைய மார்பிலை அணிந்திருக்கக்கூடிய மாலையை பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் தாங்க மணிவாசக பெருமான் சக்தியை வியந்து போற்றியதுன்னு பின்னாடி ஒரு பாட்டில் தனியாக சொல்லுவார். இந்த இடத்துல எம்பெருமாட்டினுடைய அழகையும் சொல்கிறார். போன பாட்டில் அந்த சிவபெருமானையும் எம்பெருமாட்டியையும் குலத்தோடு ஒப்பிட்டு சொன்னார். இங்கே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. கோடிக்கணக்கான மக்களுக்கு நடுவில் நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்து எம்பெருமாட்டி நமக்கு கருணை நல்குவாள் அப்படிங்கிறதுக்காக நாமெல்லாம் நீராட சொல்லுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனது அவங்க ஆடுகின்ற அழகை சொல்கிறாரு. பாதத்திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய். நீராடுவோம், ஆடுகிற போது வாயில் அவனுடைய புகழ் பாடுவோம் என்று சொல்கின்றார். பாட்டுக்கான பொருள் இதுதான். பாடலை கேட்போமா? காதார் குழையாட பைம்பூன் கலல் நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சித்தம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொண்டை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதல் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.